ஹலோ கைஸ், வெல்கம் டு பேட் ஸ்டோரி. நம்ம சேனல்ல அடல்ட் மூவிஸ் அண்ட் வெப் சீரிஸ் மட்டும் தாங்க பார்க்க போறோம். அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, அல்சல் வெப் சீரிஸ் பிரசன்ட்ல வெளிவந்த சமன் ஷூர்னு சொல்லிட்டு எபிசோட் 5 and 6 தாங்க பார்க்க போறோம். ஏற்கனவே பார்ட் 1 4 வரைக்கும் நம்ம சேனல்ல போட்டாச்சுங்க. அது நல்லாவே இருக்கிறதால அது தொடர்ந்து அதனோட அடுத்த பக்கம் தான் பார்க்க போறோம். சரி ஓகே கைஸ், இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, அந்த பெல் பட்டன் ஆல் வைங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்லாம் உங்களுக்கு இன்ஸ்டன்டா நோட்டிஃபிகேஷன்ல காட்டும். முக்கியமான விஷயம் கைஸ், இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அந்த ஹைப்னு ஏதோ ஒரு பட்டன் இருக்காமே அதை கொஞ்சம் தட்டி விடுங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் ரெக்கமெண்ட்ல போட்டோம். சரி கைஸ், வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம வேலைக்காரனை தாங்க காட்டுறாங்க. அதாவது அவன் பொண்டாட்டியை கூட்டிட்டு நேரா அவங்க முதலாளி கிட்ட கூட்டு வரோம்னா, கூப்பிட்டு வந்துட்டு அவங்க முதலாளிக்கு அவனுக்கு வச்சுட்டு, முதலாளி அந்த பொண்ணு இன்னைக்கு அவைலபிளா இல்ல முதலாளி, ரொம்ப பிஸியா இருக்கா, அதனாலதான் உங்களுக்காக என் பொண்டாட்டிக்கு நான் கூட்டு வந்திருக்கேன் அப்படி சொன்ன உடனே இதை பார்த்துட்டு இருந்த அந்த முதலாளிக்கு ஒரே ஆச்சரியமாயிடுங்க. இது உன் பொண்டாட்டியா, அவகிட்ட எல்லா விஷயம் சொல்லிட்டியா அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா முதலாளி, நான் என் பொண்டாட்டிட்ட எல்லா விஷயமும் சொல்லிட்டேன், அவ உங்க மனசு கோணமா நடந்துப்பா அப்படி சொல்லும் போது, இதை கேட்ட அந்த முதலாளியும் கொஞ்சம் ஷாக் ஆயிட்டு இப்ப என்ன கேட்பாருன்னா, ஏமா உன் வீட்டுக்காரர் என்னை பத்தி எல்லா விஷயம் சொல்லிட்டாரா அப்படி சொல்லி கேட்கும் போது, முதலாளி எல்லா விஷயம் சொல்லிட்டாரு, உங்க கூட நைட்டு இருக்கணும் அவர் சொல்லியிருக்காரு, சோ எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படின்னு அவர் சொல்லுவாளா. உண்மை சொல்லு, அவன் உன ஏதாச்சும் வற்புறுத்தானா அப்படி சொல்லி இவர் கேட்பாரா. சேச்சா அப்படியெல்லாம் கிடையாது முதலாளி, உங்களை பத்தி அவர் என்கிட்ட எடுத்து சொன்னாரு, சோ நான் புரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய முழு சம்மதத்தோட தான் நான் உங்க கூட வந்திருக்கேன் அப்படி சொன்னதுக்கு அப்புறம், பரவாயில்லையே எனக்கு இப்படி ஒரு வேலைக்காரன் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், சரி ஓகே நீ இப்போ நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப என்ன பண்ணனா, அந்த வேலைக்காரன் அனுப்பி வச்சுட்டு இப்ப அவ பக்கத்துல போயிட்டு அவளை இறுக்கி அணைச்சிட்டு இப்ப அவளை பத்தி கொஞ்சிட்டு இருப்பானா. இப்ப அவளுக்கும் கொஞ்சம் டவுட் வருங்க, என்னவன் கூப்பிட்டு சும்மா படுக்கவே தான் வைப்பான்னு சொன்னா, ஆனா இங்க பார்த்தா இப்படி பேசிட்டு இருக்கான் அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப அவன் என்ன சொல்லுவான்னா, இன்னைக்கு என் துப்பாக்கிக்கு நல்ல வேலை வந்திருக்கு, உன்னை வச்சு நான் என்ன நல்லா விடிய பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் டபுள் மீனிங்கா பேசுவாங்க. அவன் பேசுறதே ஒரு மார்க்கமாவே இருக்கும். இப்படியே பேச பேச அவளுக்கும் லைட்டா பயமும் வருமா. ஆனா இவன் என்ன பண்ணுவானா, பேசுறது மட்டும் இல்லாத அவளை கட்டி பிடிச்சி பயங்கரமா மூட ஏத்திட்டு இருப்பாங்க. இப்படியே ஏத்த ஐயோ முதலாளி என்னை விடுங்க அப்படி சொல்ல, உன்னை விடுறதுக்காக நான் இங்க கூட்ட வந்தேன், உன்னை வச்சு இன்னைக்கு என்ன பண்றேன் பாரு, உன்னை என்னைக்கு நான் பார்த்தனோ அன்னைக்கு உன் மேல ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டேன், அன்னில இருந்து நான் உன்னை எப்படியாச்சும் அடையலான்னு தான் முடிவு பண்ண அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட ஆகணும், அப்ப என் வீட்டுக்காரர் நீங்க பொய் சொல்லிதான் என்ன அடைஞ்சிருக்கீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது, ஆமா இதுல என்ன சந்தேகம் இருக்கு, அதுக்கான பணம் உனக்கு நான் கொடுத்துறேன் அப்படி சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணி மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அவளை என்ன பண்றதுன்னு தெரியாம ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்லிட்டு இருப்பாளா, ஆனா இவன் அவளை விடாம வலுக்கட்டாயமா அவளை பண்ண கிட்டத்தட்ட இந்த சீன்ஸ் விடிய வேற லெவல்ல ஒரு 15 நிமிஷத்துக்கு மேல நடக்குங்க. அந்த அளவுக்கு இந்த வாட்ச்மேனோட பொண்டாட்டியை வச்சு இந்த முதலாளி பண்ற சீன்ஸ் செம்ம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க 2 பேரும் விடிய மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அடுத்த நாள் காலையில தாங்க காட்டுறாங்க. இப்ப காலையில பார்த்தனா இந்த வாட்ச்மேன் அவன் பொண்டாட்டியும் முதலாளி கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, முதலாளி நேத்து நைட்டு நீங்க நிம்மதியா தூங்குனீங்களா அப்படி சொல்லி கேட்கும் போது, அட என்ன சொல்றேன்னு சொல்றது, உன் பொண்டாட்டி கூட நான் நேத்து நல்லா நிம்மதியா தூங்கினேன், அது மட்டும் இல்ல அவள்கிட்ட கேட்டு பாரு, நேத்து அவ அவ்வளவு சந்தோஷமா இருந்தா, சும்மா வேற லெவல்ல அவளை சந்தோஷப்படுத்தின அப்படி சொன்ன உடனே இதை கேட்ட அவரோட மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா, ஆமா முதலாளி, நான் இது மாதிரி ஒரு சந்தோஷத்தை அனுபவிச்சதே கிடையாது, முத உங்க கூட படுக்கும் போது தான் அந்த சந்தோஷத்தை நான் அனுபவிச்சேன் அப்படி சொல்லிட்டு இவ்வளவு ஒரு மார்க்கமா சொல்லும் போது, இதை கேட்டுட்டு இருந்த அவர் வீட்டுக்காரும், அட என் பொண்டாட்டி என்ன இப்படி ஆக்ட் பண்றா, பரவாயில்லே அவ ரொம்ப தேறிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மனசுல நினைச்சிட்டு இருப்பாங்க. இவன் என்ன நினைச்சிட்டு இருப்பானா, முதலாளி அவனோட மனைவியை சும்மா கூட படுக்க வச்சுட்டு காலையில சும்மா அனுப்பியிருப்பாருன்னு நினைச்சிருப்பான். ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் இந்த முதலாளி இவங்க கிட்ட பொய் சொல்லி அவன் மனைவி வர வச்சு நைட்டு ஃபுல்லா விடிய மேட்டர் பண்ணிருப்பான்னு. இப்ப இவர் என்ன சொல்றாருன்னா, உன் மனைவி மாதிரி இது வரைக்கும் நான் யாரு கூட இவ்வளவு சந்தோஷமா இருந்தது கிடையாது, சரி இந்த பணம் அப்படி சொல்லிட்டு ஒரு 2000 ரூபாய் எடுத்து அவன் கையில கொடுப்பாங்களா. முதலாளி பரவாயில்ல அப்படி சொல்லும் போது, இல்ல வச்சுக்கோ அப்படி சொல்லி கொடுக்கும்போது, இப்ப அவன் மனைவிக்கு என்ன பண்ணுவாருன்னா, இந்தா நீ என்ன சந்தோஷப்படுத்தினதுக்கு உனக்கான பணம் சொல்லிட்டு அவள்கிட்ட ஒரு 10,000 கொடுப்பாங்க. இப்ப அவளும் அந்த பணத்தை வாங்கிட்டு ரொம்ப நன்றி முதலாளி அப்படி சொல்லிட்டு இப்ப இவங்க 2 பேரும் அங்கிருந்து போகும்போது இதனுடைய 5th எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா இதனுடைய லாஸ்ட் எபிசோடும் பாத்திரலாம். இந்த 6th எபிசோட் ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம வேலைக்காரனுடைய பொண்டாட்டி தாங்க காட்டுறாங்க. அவளை பார்த்தோன்னா மொட்டை மாடல நின்றுட்டு என் வீட்டுக்காரர் என்ன சொன்னாருன்னா, அவருக்கு சுத்தமா எழுந்திருக்காது, அவன் ஒண்ணுமே பண்ண மாட்டான், அதனால நீ தைரியமா அவர் கூட படுத்து எழுந்து வா அப்படி சொன்னாரு. ஆனா இந்த நாய் என்னை ஏமாத்தி நைட் ஃபுல்லா விடிய பண்ணிருக்கான், முன்னாடி பண்ணுவான்னு பார்த்தா பின்னாடி செஞ்சு விட்டுட்டான், என்னால முடியவே இல்லை, இவனை ஏமாத்தி என்ன அனுபவிச்சிருக்கான் அப்படி சொல்லிட்டு இவன் மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு இந்த வேலைக்காரன் வராங்க. வந்தவன் என்ன சொல்லனா, அட பாத்தியா என் புல்புல் ராணி, எப்படி என்னோட பிளானு, இப்ப பாத்தியா எவ்வளவு பணம் கிடைச்சிருக்கு, எனக்கும் பணம் கிடைச்சிருக்கு உனக்கும் பணம் கிடைச்சிருக்கு, இதுக்கு நீ எதுவுமே பண்ணவே இல்லை அப்படி சொல்லும் போது அதுக்கு மனசுல அவன் நினைப்பானா, அட பாவி எதுவுமே பண்ணவே இல்லையா, நைட்டு ஃபுல்லா அவன் பண்ணது எனக்கு தான் தெரியும், எனக்கு தானே பின்னாடி இவ்வளவு வலி வலிக்குது அப்படின்னு அவன் மனசுல நினைப்பாளா. என்ன நீ பேசாம இருக்க, என்ன விஷயம் அப்படி சொல்லி கேட்கும் போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சும்மாதான் அப்படின்னு சொல்லுவாளா. இதே மாதிரி நம்ம பண்ணிட்டே இருந்தோம்னு வச்சுக்கேன், குடிசேகத்துல என்னோட கனவு நிறைவேறிடும், நானும் புல்லட் வாங்கிடும், அதுக்கப்புறம் பணக்காரனா ஆயிடுவேன்.
அவன் சொல்லுவானா, அதுக்கு இவனை சொல்லுவானா, இந்த நாய்க்கு தெரியாத அவன் பண்ண விஷயம், இவனை எப்படியாச்சும் பழி வாங்கணும், இவனுக்கு கொஞ்சம் அறிவு பூட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப உங்க மனைவி என்ன சொல்லுவானா, சரிங்க உங்க முதலாளிக்கு டெய்லி ஒரு பொண்ணு தேவைப்படுது, நான் தான் நேத்து போயிட்டு வந்துட்டேனே, இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, ஆமால வெளியில இருந்து வேற பொண்ணை கூட்டு வந்தா அவ இந்த பணத்தை எல்லாம் சம்பாதிக்க ஆரம்பிப்பா, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லி இவன் கேட்பானா. அதுக்கு இவன் என்ன சொல்லனா, அதுக்கு நான் ஒரு வழி சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, சொல்லு என்ன வழி அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம வீட்டுல ஏதாச்சும் பொண்ணுங்க இருந்துச்சுன்னு வச்சுக்கேன், அவளை விட்டுனா அந்த பணம் வெளியே போகாது இல்லையா, சோ நீங்க நினைச்ச மாதிரியே அந்த பணம் நம்மளுக்கே கிடைக்கும் இல்லையா அப்படின்னு சொல்லும் போது, அதுக்கு அவனே யோசிப்பான், நம்ம வீட்டுல பொண்ணே இல்லையே என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது, அதான் அவன் தங்கச்சி இருக்கா இல்லையா, அவள்கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அரேஞ்ச் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லும் போது, என் தங்கச்சியா நல்ல விஷயம் தானே, சரி ஓகே நான் அவள்கிட்ட கேட்டு பாக்குறேன் அப்படின்ட்டு இவன் என்ன பண்ணுவானா, அங்கிருந்து போகும்போது இவன் என்ன சொல்லனா, போ போ உனக்கு கூடிய சீக்கிரத்துல என்ன நடக்கணும் புரியும் அப்படின்னு யோசிப்பாளா. இப்ப இவன் போகும்போது இதே டைம்க்கு இவளோட தங்கச்சி மேல ஏறி வருவாங்க. உடனே அவன் என்ன பண்ணுவான், அவன் தங்கச்சி நிப்பாட்டிட்டு, ஏமா இங்க வா உங்ககிட்ட நான் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படி சொல்லும்போது, சொல்லுங்கண்ணா அப்படின்னு அவ கேட்பாளா. அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா, இங்க பாரு நம்ம முதலாளி இருக்காரு இல்லையா, நீ அவர் கூட இன்னைக்கு நைட்டு படுக்கணும் அப்படி சொல்லும்போது, ஐயோ என்னன்னா உனக்கு அறிவு கிருவி கேட்டு போச்சா, நான் ஒரு வயசு பொண்ணு என்ன போயிட்டு உங்க முதலாளி கூட படுக்கணுன்ற, என்ன நீ பைத்தியமா ஆயிட்டியா அப்படி சொல்லி கேட்கும்போது, அட நீ நினைக்கிற மாதிரி இல்லம்மா, அவருக்கு ஒண்ணுமே முடியாது, அவர் கூட சும்மா நீ படுத்து எந்த வந்தேன்னு வச்சுக்கேன், அவர் கை நிறைய காசு கொடுப்பாரு, சோ அது நம்மளுக்கு நிறைய தேவைப்படும் இல்லையா அப்படி சொல்லும்போது, அதுல என்ன முடியாது அப்படின்னு அவ சொல்லுவாளா. உடனே பக்கத்துல இருந்த அவங்க அண்ணி என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்றது கேளு, உங்க அண்ணன் சொல்றது கரெக்டான ஐடியா தான், உனக்கு ஒண்ணு தெரியுமா, நேத்து நைட்டு என்னையும் உங்க அண்ணன் கொண்டு போய் விட்டு வந்தாரு, என்னையும் அவர் ஒண்ணுமே பண்ணல தெரியுமா, நிறைய பணம் கொடுத்தாரு அப்படி சொல்லும்போது, அதெல்லாம் என்னால முடியாது அப்படின்னு அவ சொல்லுவாளா. உடனே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, அவ காதுல போயிட்டு, இங்க பாரு நீ அந்த மேனேஜர் கூட என்ன பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், அந்த விஷயத்த உங்க அண்ணன்ட்ட சொல்லவா அப்படி சொல்லி கேட்ட உடனே இப்ப அவளும் ஐயோ அதெல்லாம் வேணாம் அப்படி சொல்லிட்டு இப்ப அவங்க அண்ணன்ட்ட என்ன சொல்லுவானா, சரி நான் ஒத்துக்கிறேன், அவர் கூட சும்மா படுத்து எழுந்து வரணும் அவ்வளவுதானே, ஓகே நான் போறேன் அப்படி சொல்லிட்டு அவளும் ஒத்துப்பாளா. ஒத்துக்கு அப்புறம் இப்ப நம்ம ஹீரோயின் மனசுல என்ன நினைப்பானா, போ போ அவன் உன்னை சும்மா படுத்து அனுப்புவான், நைட்டு ஃபுல்லா உன்னை என்ன பண்ண போறான் பாரு அப்படின்னு அவன் மனசுல நினைக்கும் போது, இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம முதலாளி உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது, அங்க சூரன் என்ன பண்ணானோ அவனை தங்கச்சி கூட்டு வராங்க. இப்ப அங்க போயிட்டு முதலாளி வணக்கம் அப்படி சொல்லும்போது, வணக்கம் சூரன், என்ன இது ஏதோ ஒரு புது பொண்ணு கூட்டு வந்திருக்க, பார்க்க காலேஜ் பொண்ணு மாதிரி இருக்காங்க அப்படி சொல்லும்போது, முதலாளி இவ என்னோட தங்கச்சி புல்புல், உங்களுக்கு தான் டெய்லி ஒரு பொண்ணு கூட படுத்து எழுந்து வரணும் இல்லையா, சோ அதனால இன்னைக்கு என் தங்கச்சி கூட்டு வந்திருக்கேன், இன்னைக்கு இவ்வளவு வச்சுங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படி சொல்லும்போது, பரவாயில்ல சூரன் உனக்கு என் மேல எவ்வளவு அக்கறை, கண்டிப்பா சூரன் உன்ன மாதிரி ஒரு வேலைக்காரன் கிடைக்கிறதுக்கு நான் உண்மையாவே கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்லும்போது, சேச்சா அப்படியெல்லாம் பெரிய வார்த்தை சொல்லாதீங்க முதலாளி, உங்களுடைய நலன் தான் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்க சந்தோஷமா இருந்தா தானே நாங்க சந்தோஷமா இருக்க முடியும் அப்படி சொல்லும்போது, சரி சரி ஓகே ஏன் நிக்கிற, நீ போயிட்டு வா நான் பாத்துக்கிறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அந்த வேலைக்காரனை அனுப்பின உடனே இப்ப இவன் என்ன பண்ணானா, அவ பக்கத்துல போயிட்டு, ஆஹா புல்புல் உன்னை பாக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப மூடாவே ஆகுது, உன்னை இன்னைக்கு விடிய விடிய வச்சு என் துப்பாக்கிக்கு வேலை கொடுக்க போறேன் அப்படின்னு இவன் சொல்லும் போது, என்ன இது இவ்வளவு அசிங்கமா பேசுறீங்க, இப்படி எல்லாம் என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு அவன் சொல்லுவாளா. அட உன்னை எதுக்கு நான் கூப்பிட்டு வந்தேன், உன்கிட்ட பேசுறதுக்கு மட்டுமா, இன்னைக்கு உன்னை ஃபுல்லா முழுசா பார்த்துட்டு உன் கூட வேற லெவல்ல விளையாட போறான் அப்படி சொல்லும்போது, அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, என்ன இது நீங்க தப்பா பேசுறீங்க, எங்க அண்ணன் உன் கூட சும்மா படுத்து இருந்தா அவர் சொன்னா, ஆனா நீங்க இதே மாதிரி அசிங்கமா பேசுறீங்களே, அட அது உன் அண்ணன்னு சும்மா சமாளிக்கிறதுக்காகமா, என் கூட உன்னை சும்மா படுத்து இருந்ததுக்காக கூட்டு வந்தேன், உன் கூட விளையாடுறதுக்காக தான் நான் கூட்டு வந்தேன் அப்படி சொல்லிட்டு அவளை ஃபோர்ஸ் பண்ணும்போது, உடனே அவளை என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்காதீங்க, அது உங்களுக்கு நல்லது இல்லை அப்படி சொல்லும் போது, ஓ அப்படியா என்னை நீ மிரட்டுறியா, என் கூட நீ ஒரு அடி செஞ்சேன்னு வச்சுக்கேன் உன் வாழ்நாள் முழுக்க நீ மறக்க மாட்டே அப்படி சொல்லும் போது, ஓ அப்படியா அப்படின்னு கேட்பாளா. ஆமா உங்க அண்ணியும் அதே மாதிரி தான் நான் பண்ணேன் அப்படி சொன்னோடனே இதை கேட்ட அவளும் கோவப்படாளா. இப்ப அவன் என்ன சொல்றானா, அப்படியா இதுக்கப்புறம் நீ உன் வாழ்நாள் முழுசா நீ மறக்க மாட்ட, அந்த அளவுக்கு நான் இன்னைக்கு பண்ண போறேன் அப்படி சொல்லிட்டு இப்ப இவன் என்ன பண்ணுவானா, அவன் கூட சேர்ந்து வேறையா பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு துணி எடுத்து அவன் கையை கட்டி போட்டுட்டு அவன் கூட பண்ற சீன்ஸ் செம ஆட்டாவே இருக்கும். இவ பண்ற பண்ணல இப்ப ஒரு கட்டத்துல அவன் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தவன் இப்ப அவனாலே முடியாதா, இப்ப அவன் கத்த ஆரம்பிச்சிருவான், ஐயோ என்னை விட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன், தயவு செய்து என்னை விடு அப்படி சொல்லும் போது, எப்படி அதெல்லாம் விடுவேன், ஆரம்பிச்சு வச்சது நீதானே அப்படி சொல்லிட்டு அவ பண்ற பண்ணல இப்ப அவன் கதறவே ஆரம்பிச்சிருவாங்க. விடிய விடிய அவனை பண்ணி முடிச்சிட்டு இந்த சீன்ஸ் உண்மையுமே செம ஆட்டாவே இருக்கும். ஏன்னா அவனை வச்சு ஃபோர்ஸா பண்ணுவாளா, இந்த சீன் வெறியாவே எடுத்திருப்பாங்க. ஒரு கட்டத்துல அவனால முடியாம கடைசியில ஒரே இந்த சீனை முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப மறுநாள் காலையில தாங்க காட்டுறாங்க. நம்ம ஹீரோனி அந்த புல்புல தாங்க காட்டாங்க. இப்ப புல்புல்கிட்ட ஹீரோன் என்ன கேட்பாங்கன்னா, சரி சொல்லு நேத்து நைட்டு எப்படி இருந்துச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, என்ன ஏன் கேக்குறீங்க, உங்களுக்கு தான் எல்லா விஷயம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா, தெரிஞ்சு என்ன அனுப்பியிருக்கீங்கல்ல அப்படி சொல்லும் போது, ஆமா நான் என்ன பண்றது, உன் அண்ணனுக்கு அறிவே கிடையாது, அவன் என்ன ஒண்ணுமே பண்ண மாட்டான்னு சொல்லி உன் அண்ணன் அனுப்பி வச்சான், அவன் என்ன விடிய விடிய பின்னாடி
பண்ணான்னு தெரியுமா அப்படி சொல்லும்போது, அது மட்டும் இல்லாத என்ன தூங்கவே விடல தெரியுமா அப்படி சொல்லும்போது, அதுக்கு இவன் என்ன சொல்லனா, நீங்க கவலைப்படாதீங்க அண்ணி, அவனுக்கு நான் முழுசா பாடம் புகட்டிட்டேன். இதுக்கப்புறம் 2 மாசத்துக்கு அவனோட துப்பாக்கி வேலை செய்யாது. அது மட்டும் இல்லாத அவன் வேற எங்கேயாச்சும் போனான்னு வச்சுக்கேன், என்னோட ஞாபகம் அவனுக்கு கண்டிப்பா வரும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு சிரிச்சுட்டே இருப்பாங்களா. இதே டைமுக்கு வெளியே பார்த்தானா இவங்க 2 பேர் பேசுறத இவங்க வீட்டுக்காரர் கேட்டுருவாருங்க. அவன் பார்த்தானா அழுவ ஆரம்பிச்சிருவான். அட முதலாளி, என்னை ஏமாத்தி என் பொண்டாட்டியை மேட்டர் பண்ணிட்டு என் தங்கச்சி என்னை வச்சு பழி வாங்கிட்டல, இதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன், இந்த பணம் என் மயிருக்கு சமம் அப்படி சொல்லிட்டு அந்த பணத்தை தூக்கி போட்டு அவன் அழுவ ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதான் அவன் தப்பெல்லாம் உணர்விடுவாங்க. இதோட இது ஃபுல் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல வேற ஒரு புது வெப் சீரிஸ்ல உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். இத்துடன் வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.